உங்களுக்கு 10 கோடி கிடைக்கப் போகிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறுமா? மாறாதா? என்ன ஆகப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த பதிவினை முழுமையாக கேளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் அனைவருக்குமே பணம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. பணமில்லையேல் மனிதர் இல்லை என்ற அளவிற்கு பணம் முக்கியத்திற்கும் முக்கியமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இன்று பல குடும்பங்களில் அன்பை விட பணத்திற்குத்தான் முதலிடம். பணம் இருந்தால் எந்த தவறையும் செய்யலாம், எந்த தவறு செய்தாலும் அதிலிருந்து விடுபடலாம் என்ற நம்பிக்கையில் பல நூறு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலரோ அடிப்படை தேவைக்கே பணமில்லை, கடன், கஷ்டம், வறுமை இதில் சிக்கித் தவிக்கிறார்கள். காரணம் என்ன? வறுமையில் இருக்கும் உங்களுக்கு 10 கோடி பணம் கிடைத்தால் உங்கள் வறுமை நீங்கிவிடுமா? உங்கள் கடன் அடைந்து விடுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களிடம் பதில் இருக்கிறதா? இதோ உங்கள் கைகளில் 10 கோடி பணம் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டால் முதல் பதில், நான் பெரும் செல்வந்தனாக ஆவேன், என் கடனெல்லாம் தீர்ந்துவிடும், என் வறுமை ஒழிந்துவிடும் என்று பலரிடம் பதில் இருக்கும். ஆனால் அதே 10 கோடி பணத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையை பெற முடியுமா? இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சமீபத்தில் ஒரு உண்மை கதையை அனைவரும் கேட்டிருப்பீர்கள். ஒரு பெண் தன்னுடைய 59 வயதில் நீதிமன்றத்தை நாடுகிறாள். என்னுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று. கேஸ் நடக்குது. ஒவ்வொரு நாள் கேஸ்லேயும் கணவரை பற்றி கேட்குறாங்க. உங்கள் கணவர் கொடுமையானவரா? உங்கள் கணவர் குடிப்பாரா? உங்கள் கணவருக்கு தீய பழக்கங்கள் இருக்கா? வேறு பெண்களுடன் சகவாசம் இருக்கா? இதை மாதிரி நிறைய கேள்விகளை வழக்கறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த பெண் எல்லா கேள்விகளுக்கும் சொல்லும் ஒரே பதில், இல்லை, இல்லை, இல்லை. பிறகு ஏன் நீங்கள் விடுதலை வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்று கேட்டால், எனக்கு போதும் என்று பதிலளிக்கிறாள். போதும் என்றால் காரணம் என்ன என்று கோபத்துடன் வழக்கறிஞர் ஒரு கேள்வி கேட்கிறார். எனது கணவர் மிகவும் நல்லவர். எனது கணவர் எனது குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்தார். எனது கணவர் எனக்காக சொந்த வீடு கட்டி கொடுத்தார். எனது கணவர் எனக்கு நிறைய நகைகளை வாங்கி கொடுத்தார். எனது கணவர் எனக்காக ஒரு கார் வாங்கி கொடுத்தார். எனக்காக நிறைய பணியாட்களை வீட்டில் அமர்த்தினார். ஆனால் எனக்கு போதும் என்றார். மறுபடியும் வழக்கறிஞருக்கு கோபம் ஏற்பட்டது. இத்தனை செய்தும் ஏன் உன் கணவனை நீ ஏற்கவில்லை, உன் கணவனுடன் வாழ மறுக்கிறாய் என்று கேட்டதும் போதும் என்ற பதில் மறுபடியும் சொன்னாள். மறுபடியும் வழக்கறிஞருக்கு கோபம் வந்தது. ஏனம்மா போதும் என்று சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைக்கிறார். அதற்கு, என்னுடைய இந்த 28 வருடகால வாழ்க்கையில் தினமும் காலையில் எழுவேன், சமையல் செய்வேன், வீட்டை கவனித்துக் கொள்வேன், குழந்தைகளை பார்த்து கொள்வேன், கணவரை பார்த்து கொள்வேன். இதேதான் தொடர்ந்ததே தவிர நான் யார் என்பதை என்னால் கடைசி வரை அறிய முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் தினமும் இது மட்டுமே என் வேலையாக இருந்தது. எனக்கு என்ன தேவை? என் வாழ்க்கையில் எனக்கான லட்சியம் என்ன? எனது குறிக்கோள் என்ன என்பதை கூட நான் யோசிக்க முடியாதபடி என் வாழ்க்கை என்னை தள்ளிவிட்டது. போதும், மீதி இருக்கிற நாட்களாவது நான் எனக்காக வாழ்கிறேன் என்று முன்வைத்தாள். இதைப்போல நிறைய உதாரணங்களை கேள்விப்பட்டிருப்போம். வாழ்க்கை என்பது பணத்தால் நிரப்பப்படுமா? இந்த கேள்விக்கு தவறாமல் கமெண்டில் பதில் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் பணம் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்களா? 100க்கு 90 பேர் ஆம் என்ற பதிலே சொல்வார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தவறாமல் தெரிவியுங்கள். இந்த பணத்தை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? நம் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கையை பூர்த்தி செய்ய இயலாது. உதாரணத்திற்கு, உங்களிடம் 1000 ரூபாய் பணம் இருந்தால் நேரடியாக ஒரு ஹோட்டலுக்கு போவீங்க. ஹோட்டலில் போய் நீங்கள் ஒரு மட்டன் பிரியாணியை ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட 1000 ரூபாய் பணம் இருக்குது. 1000 ரூபாய் பணத்துக்கு நீங்கள் 3 மட்டன் பிரியாணி கூட வாங்கலாம். ஆனால் அதை உங்களால் சாப்பிட முடியுமா? உங்களுக்கோ கணையத்தில் பிரச்சனை, நீங்களோ மட்டன் சாப்பிடக்கூடாது என்று இருக்கும்போது
உங்களிடம் இருக்கும் 1000 ரூபாயால் உங்கள் வலியை நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியுமா? 1000 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கலாமே தவிர 1000 ரூபாய் பிரியாணியையும் உங்களால் சாப்பிட முடியுமா? உங்கள் பசிக்குத்தான் சாப்பிட முடியும். 10 கோடி அல்ல, பல பல கோடிகள் உங்களிடம் பணம் இருந்தாலும் உங்கள் பையை நிரப்பும், உங்கள் வறுமையை சரியாக்கும். இதை மட்டுமே வைத்து நீங்கள் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இயலாது. ஒரு கணவன் மனைவி 18 வருடமாக ஒன்றாக வாழ்கிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும்போது கணவனின் மனநிலை பணத்தால் தான் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தையும் மறைத்து விடலாம் என்று பல பல தவறுகளை செய்து கொண்டே போகிறார். வீட்டிற்கும் பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த மனைவி திருப்தி அடையவில்லை. மறுபடியும் அந்த மனைவியிடம் அவர் கேட்கிறார், இன்னும் உனக்கு எத்தனை கோடி கொடுத்தால் நீ திருப்தி அடைவாய் என்று. அதற்கு அந்த மனைவி சொன்ன பதில், எத்தனை கோடி கொடுத்தாலும் நீ செய்த தவறுகளை அந்த பணம் மறைக்கும் என்று நினைத்தால் ஆடம்பரத்தை மட்டுமே கொடுக்குமே தவிர என் மனதில் ஏற்பட்ட வலியை மறக்காது, அதை உன்னால் மறைக்க முடியாது என்று பதிலளிக்கிறார். இப்படி நிறைய குடும்பங்களில், ஆண்களை மட்டும் இதில் சொல்லவில்லை, நிறைய பெண்களும் இதைப்போல் தவறுகள் செய்கிறார்கள். பணம் இருந்தால் எதையும் செய்ய முடியும் என்பதை, பணம் இருந்தால் வாழ முடியும் என்பது உண்மைதான். ஆனால் வாழ்க்கையை பெற முடியுமா என்றால் முடியாது. பணத்தை வைத்து ஆடம்பரமாக வாழலாமே தவிர அன்பாக வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. பணம் தேவைதான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் பணத்தால் அனைத்தையும் செய்துவிட முடியும் என்று நினைக்கும் ஒவ்வொருவரும் அன்பு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தால் வறுமையை சரி செய்ய முடியுமே தவிர மனதினை திருப்தியடையச் செய்ய முடியாது. நோய்க்கு மருந்து வாங்க முடியுமே தவிர நோயை குணப்படுத்த முடியாது. இப்படி பல விஷயங்களை முன் உதாரணமாக சொல்லலாம். உங்களிடம் இருக்கக்கூடியதை வைத்து சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் 100 ரூபாய் இருந்தால் அந்த 100 ரூபாயில் எப்படி நாம் குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்று நினையுங்கள். இன்னும் 100 ரூபாய் வாங்கி மகிழ்ச்சியடைய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கடனாளியாகத்தான் ஆவீர்களே தவிர மன நிம்மதியானவர்களாக நிச்சயமாக வாழ முடியாது. இதுபோன்ற எண்ணற்ற கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.